Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 10வது நாள். நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் விக்டிம்ஸோட மனசு முழுக்க வலி, கோபம், வெறுப்பு, இயலாமை இதெல்லாம் நிரம்பி இருக்கும். இந்த உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கே தெரியாமல் உங்களோட வார்த்தைகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும், எதிரொலிக்கும். உங்களை நீங்களே சபிச்சுப்பீங்க, உங்களை பற்றி நீங்களே ரொம்ப இழிவாக, மோசமாக, தாழ்வாக பேசுவீங்க. உங்களோட இயலாமையினால் இந்த உலகத்தையே நீங்கள் சபிப்பீங்க. நீங்கள் உங்களை என்னெல்லாம் சொல்லி சபிச்சுப்பீங்க, இந்த உலகத்தை எப்படியெல்லாம் சபிப்பீங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நான் இங்கே வார்த்தைகளால் சொல்ல விரும்பலை. இன்னையிலேருந்து உங்களோட இந்த அன்ஹெல்தி லாங்குவேஜை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில், நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே இருக்கும்போது உங்களோட செல்ஃப் வர்த், செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். அதாவது உங்கள் சுய மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட இம்பேக்டாக உங்களோட அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் டெவலப் ஆகாது. அதாவது சுயமரியாதை டெவலப் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப மோசமானவங்கங்கிற எண்ணத்தை உங்கள் மனசில் இந்த நச்சுகள் பதிய வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் மேலேயும் இந்த உலகத்து மேலேயும் உங்களுக்கு ஒரு தீராத வெறுப்பும் கோபமும் இருக்கும். அந்த வெறுப்பும் கோபமும் உங்களோட பாஷையில் கலந்துருக்கும். நீங்கள் நார்மலாக பேசுகிற பாஷையே ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் வாழ்கிற விக்டிம்ஸ் கிட்ட இருக்கிற சிம்டம்ஸில் இதுவும் ஒன்று. உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது இல்லையா? அதனால் இனிமே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கவனித்து பேசுங்க. உங்கள் இமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் கவனிங்க. ரியாக்ட் பண்ணாமல் அவேர்னஸோடு பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் உங்கள் சுயமதிப்பையும் சுயமரியாதையையும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நச்சுகள் உங்களுக்குள்ளே விதைச்சி வச்சுருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணவே கூடாது. நெகட்டிவ் லாங்குவேஜ் உங்களோட இன்னர் வேர்ல்டை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ இன்னையிலேருந்து சபிக்கிற மாதிரியான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகளை கட் பண்ணுங்க. இவ்வளோ காலமாக நார்சிசிஸ்ட் உருவாக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு நெகட்டிவான வேர்ஷனாக நீங்கள் வாழ்ந்தது போதும். இனிமே உங்களையும் இந்த உலகத்தையும் நார்சிசிஸ்டோட அந்த நெகட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்காம உங்கள் கண்ணோட்டத்தில் பாசிட்டிவாக பாருங்கள். பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக பேசுங்க. உங்கள் லாங்குவேஜ் கான்ஃபிடெண்ட்டாகவும் கமாண்டிங்காகவும் கண்ணியமாகவும் இருக்கணும். இந்த அவேர்னஸோடு ரொம்ப கான்ஷியஸாக யோசித்து உங்களோட ஒரிஜினல் பாசிட்டிவ் வேர்ஷனுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த லாங்குவேஜும் பாசிட்டிவாக மாறும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.